தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். தியான யோகம், ஞான யோகம் இரண்டை பற்றி பார்ப்போம். தியான யோகத்துக்கு பல படிகள் உள்ளன. எப்படி 1 முதல் 10 வரை படிப்படியாக பள்ளியில் பயில்கிறோமோ அதுபோல் தியான யோகத்திற்கு பல படிகள் உள்ளன. முதலில் சிறிது கண்களை மூடி தியானம் செய்வோம். பிறகு அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வோம். பிறகு சுவாமியின் உருவங்களை நினைத்து தியானம் செய்வோம். குருவின் அருளால் நம் சூட்சும தேகத்தில் உள்ள கோஷங்களை அறிந்து அதை நினைத்து தியானம் செய்தல். பிறகு அதை விடுத்து பிரம்மத்தில் லயித்து ஆழ்நிலைக்கு செல்லுதல் இறுதி நிலையாகும். யோகத்தின் மூலமாகத்தான் கடவுள் நிலையை அடைய முடியும். சிவனை விட்டு பிரிந்த அன்னை காமாட்சி காஞ்சிபுரத்தில் மாமரத்தின் அடியில் யோக மார்க்கத்தில் அமர்ந்துதான் சிவனை அடைந்தார். மனித பிறப்பெடுத்தால் அன்னையே ஆயினும் யோகத்தில் தான் சிவனை அடைய முடியும் என்று நமக்கு காட்டியருளினார். இதையே நாமும் கூறுகிறோம். வெறும் போட்டாவை வைத்துக்கொண்டு ஊர் சுற்றி வருவதனால் ஒரு லாபமும் இல்லை. பையில் சுவாமியின் படங்களை வைத்து கொண்டால் லாபம் இல்லை. நீங்கள் வைத்திருக்கும் படங்களின் உருவங்கள் எல்லாம் ரூபமே. வானவில் போன்றது. வானவிலில் பல சேர்க்கையினால் தோன்றும், பிறகு மறையும். அதுபோல பிரம்மம் பல உருவங்களை எடுத்து பின் மறையும். இந்த உருவங்கள் உண்மை அல்ல, பிரம்மமே உண்மை. உங்கள் தாய் தந்தை படங்களை வைத்து எத்தனை ஆண்டு வணங்கி வந்தாலும் அந்த ரூபத்தில் அவர்கள் ஒரு நாளும் வருவதில்லை. அதுபோல் நீங்கள் எத்தனை போட்டோவை வைத்து வணங்கினாலும் அந்த ரூபத்தில் அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் பிரம்மம் எந்த ரூபத்தையும் எடுக்கும் வல்லமை உடையது. எடுத்த ரூபத்தை அதை மீண்டும் எடுப்பதில்லை. அதைத்தான் 10 அவதாரம் என்று கூறுகிறோம். ஒரு அவதாரம் எடுத்த பின் மீண்டும் அதே அவதாரம் எடுப்பதில்லை. அந்த அவதாரத்தின் பயன் முடிந்த பின் அவர்கள் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுவார்கள். உங்களுக்காகவே பிரம்மம் அவதாரம் எடுத்து நல்வழிப்படுத்தி வருகிறது, பிறகு செல்கிறது. இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மகான்கள் பிறப்பெடுத்து நமக்கு என்ன போதிக்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். அதை செய்தால்தான் நாம் பிரம்ம நிலையை அடைய முடியும். மாறாக போட்டாக்களை வைத்து தேங்காய் பழம் வைத்தால் அடைய முடியாது. சிந்தித்து சைவ உணவுகளை உண்டு தியான நிலைக்கு சென்று முக்தி அடைய வாருங்கள். ஞான யோகம் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஞானம் அடைவது எப்படி? எது ஞானம்? ஞானம் அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சித்தர் நிலை சூட்சும சரீரத்தில் இருந்து இயங்குவது. ஞான நிலை பிரம்மத்தை சார்ந்து பிரம்மமாக இயங்குவது. ஞான நிலை அடைந்தவர்களின் தேகம் வானவில் போன்றது. அதை அப்படியே கரைந்து போகும். தேகத்தின் உருவம் நிஜம் என்று நினைக்காதீர்கள். ஆதிசங்கரர், ரமணர், ராமகிருஷ்ணர் என்ற வடிவம் அவர்கள் அல்ல. அவர்கள் ஒளி தேகம் பெற்று ஒளியாக பிரம்மத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே பொருள் ஆகிவிட்டார்கள். ரமணர் வேறு, ஆதிசங்கரர் வேறு, ராமகிருஷ்ணர் வேறு என்று பிரிக்க முடியாது. தேக வடிவம்தான் நம் கண்களுக்கு தெரிந்ததால் அதுதான் அந்த உருவம் என்று நினைக்கிறோம். அது தவறு. அனுபவத்தில் கண்டதை கூறுகிறேன். அடியேன் கண்ணாடி முன் அமர்ந்து தியானம் செய்யும்போது இந்த தேகத்தில் பல உருவங்கள் வந்து எல்லா மகான்களின் உருவம் வந்து வெளிப்படும். இந்த தேகத்தில் நம்ம என் உருவம் மறைந்து அந்த உருவத்திலிருந்து எல்லா மகான்களின் உருவம் வெளிப்படும். எப்படி இது என்று சிந்திக்கும் போது அவர்கள் எல்லாம் பிரம்மத்தில் இருப்பதால் நாமும் பிரம்மத்தில் ஒன்றும் பொழுது நாம் அவர்களை நினைக்கும் போது அவர்கள் உருவமாக மாறுகிறோம். பிரம்மம் எந்த வடிவத்தை தோன்றி மறைய செய்யும்? வானவில்லை போல் எல்லா ரூபங்களையும் பிரம்மத்தில் வெளிப்படும். ஆனால் பிரம்மத்திற்கு எந்த ரூபமும் கிடையாது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் இதைத்தான் கூறுகிறார். என்ன சொல்கிறாரு? எல்லா பொருள்களையும் நான் இருக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் எதுவும் இல்லை. இப்படி கூறினா உங்களுக்கு புரியுமா? உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சூரியனின் ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆனால் சூரியனில் எல்லா பொருளும் கிடையாது இல்லையா? சூரியனின் ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆனால் சூரியனில் எல்லா பொருளும் கிடையாது. இப்படி தான் பிரம்மமும் இயங்குகிறது. பிரம்மத்தின் ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆனால் பிரம்மத்தில் எந்த பொருளும் இல்லை. இதைத்தான் சித்தர்கள் வெட்டவெளி, பரபிரம்மம், அண்டவெளி, வெளிப்பால், ஒளிப்பால் என்று பல பெயர்கள் அந்த பிரம்மத்திற்கு கூறினார்கள். நாமெல்லாம் வெறும் பொருள்கள் என்று உணருங்கள். உயிருள்ள பிரம்மத்தை சேர்ந்தால்தான் பல மகான்கள் மூலம் பிரம்மம் அவர்களுக்கு தோன்ற செய்து இந்த செய்திகளை உங்களுக்கு அருள செய்கிறார்கள். நீங்கள் இதை உணராமல் இங்கு செங்கலை அடுக்கி கொண்டு நேரத்தை வீணாக்குகிறீர்கள். போட்டாக்களை வைத்து கொண்டு சுற்றாதீர்கள். அது வெறும் ரூபம்தான், அது நிஜமில்லை. மீண்டும் அந்த ரூபத்தில் யாரும் வரப்போவதும் இல்லை. இதை உதாரணம் கொண்டு உங்கள் தேகத்தை மறந்து பிரம்மத்தை சார்ந்தால் நீங்களும் சிவஸ்வரூபமாக மாறுவீர்கள். பிரம்மமே சிவஸ்வரூபம். வணக்கம்.